ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் காளீஸ்வரன். நான் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் மணமேல்குடி கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லாம் 12th படித்தேன். நான் 12th முடித்தோட நீட் எழுதினப்ப எனக்கு மார்க் வந்து ஒரு 170 தான் வந்துருந்துச்சு. நான் அதோட விடாமல் ஒரு ஃபோக்கஸிங்காக 1 இயர் படித்தேன் திருப்பி உட்காந்து நீட்டு. அப்படி படிக்கும்போது எனக்கு வந்து மார்க் வந்து 564 வந்திருக்கு. நான் அது எங்கே படித்தேன்னா 1 இயர் சி அகாடமியில், தஞ்சாவூரில் உள்ள சி அகாடமியில் தான் 1 இயர் வந்து நான் படிச்சிருந்தேன். முதல்ல நான் யார் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னா, முதல்ல என் பேரண்ட்ஸுக்கு. ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக என்னால் முடியும்னு நினச்சி என்னோட 1 இயரை என்னை வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு தான் நான் முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாவதுக்கு வந்து சார் அண்ட் டீச்சருக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் தப்பு செய்யும்போது என்னோட தப்புகளை சரி செஞ்சு என்னை அடுத்தடுத்த படிக்க அவங்க கொண்டு போனாங்க. அதில் நான் சாருக்கும் டீச்சருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். இப்போ நான் வந்து 564 மார்க் எடுத்து இப்போ திருச்சி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமையாக சொல்லிக்கலாம். இப்போ அங்கே தான் நிற்கிறோம், கவுன்சிலிங் ஹாலில் நிற்கிறோம். இப்போ நான் வந்து என்னோட ஜூனியர்ஸ்க்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்து உங்களோட படிப்பில் வந்து ஃபோக்கஸிங்காக இருங்க. உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களை சுற்றி பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் படிப்பில் வந்து ஃபோக்கஸிங்காக இருங்க. அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து நீங்கள் நிறைய எழுதுவீங்க. அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களோட ஒவ்வொரு தப்பை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். நீங்கள் அதனால் அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டையும் ஒவ்வொரு ஃபோக்கஸிங்காக எடுத்துங்க. இப்போ அதே மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கன்சிஸ்டன்சியே இருக்காது. ஆரம்பத்தில் நல்லா படிப்பாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க வந்து கொஞ்சம் பயத்தினாலேயோ இல்லை நம்மளால் முடியுமாங்கிற ஒரு சந்தேகத்தினாலேயோ கடைசியில் மார்க் வந்து டவுன் ஆயிரும். அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆரம்பத்தில் வந்து அவங்க வந்து நல்லா படிக்கலைன்னாலும் கடைசியில் ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆனால் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஆனால் டைம் பத்தாது. அந்த மாதிரி இல்லாமல் தன்னோட ஃபுல் எஃபெக்டை போட்டு ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஃபுல் எஃபெக்டோட ஒரு ஃபுல் ஃபோக்கஸிங்கோட நீங்கள் வந்து இருக்கணும். அதான் ஜூனியர்ஸுக்கு வந்து நான் சொல்லிக்கிறது. அதே மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டினை போடுறீங்கன்னா, அந்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா, அந்த சம் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. அந்த சம்மை நீங்கள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கிறத நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். அதாவது எந்த டைப்பில் அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் சம்மை ஈஸியாக அட்டன் பண்ணணும்னா, நீங்கள் அந்தளவுக்கு ஃபோக்கஸிங்காக ஒரு அப்சர்விங்காக கிளாஸை வந்து நீங்கள் கவனிக்கணும். கண்டிப்பாக அப்படி கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டெஸ்ட் சீரிஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ.